மாலைதீவு மற்றும் இலங்கை இடையே கூட்டு சுற்றுலா திட்டத்தை செயற்படுத்த தீர்மானம். புதிய அரசாங்க திட்டங்களுக்கு சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஒத்துழைப்பு. அரசாங்கம் பாதீட்டில் யாரையும் கைவிடவில்லை, பிரதமர் தெரிவிப்பு. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு இந்தோனேசியா உதவி. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கைக்கான இந்தோனேசிய தூதுவர் குஸ்டினா டொபிங் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. புதிய அரசாங்கத்துக்கு வாழ்த்து தெரிவித்த இந்தோனேசிய தூதுவர் குஸ்டினா டொபிங் இரு நாடுகளுக்கு இடையிலான 70 வருட நட்புறவை பலப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் இந்தோனேசியாவில் புதிய அரசாங்கங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் ஆரம்பித்திருக்கும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குவதோடு அவ்வாறானதொரு வேலை திட்டத்தை இந்தோனேசியாவிலும் செயல்படுத்த நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் தூதுவர் தெரிவித்துள்ளார். இந்தோனேசியா மற்றும் இலங்கைக்கு இடையில் நீண்டகால மற்றும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்வது தொடர்பிலும் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இந்தோனேசியா மற்றும் இலங்கைக்கு இடையில் காணப்படும் பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார தொடர்புகளை பலப்படுத்திக் கொண்டு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் சந்தைகளை விரிவுபடுத்திக் கொள்வது தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. அரசாங்கம் பாதீட்டில் யாரையும் கைவிடவில்லை, பிரதமர் தெரிவிப்பு. அரசாங்கம் பாதீட்டில் யாரையும் கைவிடவில்லை என பிரதமர் கரணி அமரசூரிய நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட அனைத்து பிரிவினர் தொடர்பிலும் கருத்தில் கொண்டே பாதீடு தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் கரணி அமரசூரிய நாடாளுமன்றில் மேலும் உரையாற்றுகையில், புள்ளி விவரங்களுக்கு அப்பால் சென்று பாதீட்டின் பின்னணியில் உள்ள சிந்தனையை படிக்குமாறு நாங்கள் உங்களை வலியுறுத்துகிறோம். நமது எதிர்கால பாதைக்கு அடிப்படை என்ன? பாதீடு அந்த உண்மையை சுட்டிக்காட்டுகின்றது. ரணிலின் கொள்கைகளின் நீடிப்பை நாங்கள் முன்வைப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அந்த வாதத்தை உருவாக்கும் எதிர்க்கட்சி அவர்களின் சொந்த சிந்தனையில் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். அவர்கள் எங்கள் தொலைநோக்கு பார்வையை புரிந்து கொள்ளவே இல்லை என பிரதமர் கூறியுள்ளார். 17 சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய 49 பேர் கைது. அண்மைய காலங்களில் நாட்டில் இடம்பெற்ற அனைத்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுடனும் தொடர்புடைய பெரும்பாலானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான விசாரணைகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாகவும் காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். காவல்துறை ஊடக பிரிவில் இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி 1ஆம் திகதி முதல் இதுவரையில் 17 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவற்றில் 11 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்புடையவை எனவும் ஏனையவை காணி தகராறு உள்ளிட்ட தனிப்பட்ட முரண்பாடுகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவங்களுடன் நேரடியாக தொடர்புடைய மற்றும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்காக உதவி புரிந்தமை தொடர்பில் மொத்தமாக 49 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த கால பகுதியினுள் T56 ரக துப்பாக்கிகள் 5, 6 பிஸ்டல்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காக இயலுமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடைய இசாரா செல்வந்தி என்ற பெண்ணை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த பெண் தொடர்பான நம்பகமான தகவல்களை வழங்குவோருக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானமாக வழங்கப்படும் எனவும் தகவல் வழங்குபவர்கள் தொடர்பில் ரகசியம் பேணப்படும் எனவும் காவல்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த சந்தேக நபர் நாட்டிலிருந்து தப்பிச் செல்வதை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களால் சுற்றுலாத்துறைக்கு பாதிப்பு, சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் சுற்றுலாத்துறைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்தில் நாட்டில் நடந்து வரும் வன்முறை கலாச்சாரம் குறித்து ஆராயப்பட்டது. இந்த வன்முறை அலையை தடுப்பதற்கு முறையான திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டது. எனவே இந்த குற்ற அலையை கட்டுப்படுத்த பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படாது என்றும் மாறாக குற்றவியல் நடைமுறை சட்டம் மேலும் பலப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது என எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார்.
இந்த கொலை கலாச்சார போக்கு நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு பிரச்சனையாக காணப்படுகின்றது. எனவே குற்றவியல் சட்டத்தை பயன்படுத்தி இந்த குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி எடுக்கும் நடவடிக்கைகள் என்ன என எதிர்க்கட்சித் தலைவர் இன்று சபையில் கேள்வி எழுப்பினார். இது பொருளாதாரத்தை பாதிப்பதாக அமையும். எனவே இது தொடர்பில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார். இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்க, தேசிய பாதுகாப்பு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் எதிர்க்கட்சி தலைவர் மாத்திரமே இது குறித்து தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என கூறி சுற்றுலா பயணிகளின் வருகையை தடுப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பலமுறை பதிலளிக்கப்பட்ட ஒரு கேள்வியை தொடர்ந்தும் நாடாளுமன்றத்தில் எழுப்புவதால் எந்த பயனும் இல்லை என சபை முதல்வர் சுட்டிக்காட்டினார். ஞானசார தேரருக்கு பிணை. பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலாகொட அத்தே ஞானசார தேரரை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இஸ்லாத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதற்காக 9 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தண்டனைக்கு எதிராக மேன்முறையீடு செய்துள்ளதால் தன்னை பிணையில் விடுவிக்க கோரி ஞானசார தேரர் தாக்கல் செய்த சீராய்வு மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. வறுமையை ஒழிப்பதற்காக பிரஜாசக்தி வேலை திட்டத்தை முன்னெடுக்க அமைச்சரவை அனுமதி. வறுமையை ஒழிப்பதற்காக பலவித அணுகுமுறைகளை கொண்ட ஒருங்கிணைந்த வேலை திட்டமாக பிரஜாசக்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கிராம சக்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அமைச்சர் இது தொடர்பில் தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கையின் ஒட்டுமொத்த சனத்தொகையில் 6 பேரில் ஒருவர் பலபரிமாண வறுமைக்குட்பட்டிருப்பதுடன் குறித்த சனத்தொகையில் 95.3% மாணவர்கள் கிராமிய மற்றும் பெருந்தோட்டங்களில் வாழுகின்றனர். இலங்கையில் இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்துள்ள வறுமை ஒழிப்பு வேலை திட்டங்களில் இறுதி பெறுபவர்கள் பற்றி எந்தவொரு தரப்பினரும் திருப்தியடையவில்லை என்பதை கருத்துக்கள் மூலம் காணக்கூடியதாக உள்ளது. கடந்த பல தசாப்தங்களாக வறுமை ஒழிப்பு வேலை திட்டங்கள் மூலம் நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ள பயனாளிகளின் எண்ணிக்கையும் அதற்காக செலவிடப்பட்டுள்ள நிதியும் படிப்படியாக அதிகரித்துள்ளது. 2000ஆம் ஆண்டில் 1.10 மில்லியன் பயனாளிகளுக்கும் 2010ஆம் ஆண்டில் 1.57 மில்லியன் பயனாளிகளாக அதிகரித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் 1.79 மில்லியன் பயனாளிகள் வரை அதிகரித்துள்ளது. இந்நிலையை தொடர்ச்சியாக பேணிச் செல்வது நாட்டின் பொருளாதாரம் மற்றும் உற்பத்தி செயல்முறைக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் இடர்களுக்கு உள்ளாகக்கூடிய குழுவினரை மாத்திரம் முறை சார்ந்த சமூக பாதுகாப்பு வேலை திட்டத்தில் உள்வாங்குவதற்கும் ஏனையவர்களை பொருளாதார செயல்முறையில் முனைப்பான பங்காளராக மாற்றுவதற்கும் படிப்படியாக முறையாக திட்டமிடப்பட்ட வேலை திட்டம் ஒன்று அமுல்படுத்த வேண்டியுள்ளது. புதிய அரசின் கொள்கைகளுக்கு அமைய வளமான நாடு, செழிப்பான வாழ்க்கை எனும் தொலைநோக்கை வெற்றியடைய செய்வதற்கு இயலுமாக இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. மேலும் பலவித அணுகுமுறைகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த வேலை திட்டமாக பிரஜாசக்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கந்தக்காடு புனர்வாழ்வு மத்திய நிலையத்திலிருந்து கைதிகள் தப்பியோட்டம். பொலனறுவை வெளிகண்ட கந்தக்காடு புனர்வாழ்வு மத்திய நிலையத்திலிருந்து 4 கைதிகள் தப்பிச் சென்றுள்ளனர். குறித்த கைதிகள் இன்று காலை தப்பிச் சென்றதாக குறிப்பிடப்படுகின்றது. தப்பியோடியவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வெளிகந்தை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 30 முதல் 35 வயதுக்கு இடைப்பட்ட குறித்த நால்வரும் போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் என குறிப்பிடப்படுகிறது. பயன்படுத்தப்படாத 3 விமானங்களுக்கு மாதாந்தம் $9 லட்சம் செலுத்தப்பட்டதாக சபையில் குற்றச்சாட்டு. பயன்படுத்தப்படாத 3 விமானங்களுக்கு பல வருடங்களாக மாதாந்தம் $9 லட்சம் தவணையாக செலுத்தப்பட்டுள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி கர்சன சூரியபெரும தெரிவித்துள்ளார். இந்த 3 விமானங்களும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமானது என்றும் தெரிவித்துள்ளார். பிரதி அமைச்சர் இன்று நாடாளுமன்றத்தில் இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார்.
மேலும் தற்போது ஸ்ரீலங்கா விமான சேவையில் மொத்தம் 22 விமானங்கள் இருப்பதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தற்போது பிரதான விமான சேவைக்கு 3194 ஊழியர்களும், மூலோபாய வர்த்தக பிரிவுகளில் 2862 ஊழியர்களும், மொத்தம் 6056 ஊழியர்களுக்கு பணிபுரிவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.